Hi friends, நான் தான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக். ஓகேவா? கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாஸ்க் போர்டில் வார்னிங் போட்டு இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கில் வந்து இருக்கும். ஓகேவா? பட் இந்த மாதிரி வார்னிங் இருக்கிறதால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதாவது நம்ம யோசிச்சு இல்லை நம்ம வியூஸ் குறையும் இதனால் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க இல்லை அந்த மாதிரி நீ யோசிக்க வேணாம். இந்த வார்னிங் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு டெக் சேனலோ இல்லை மற்றபடி ஏதோ ஒரு இந்த மாதிரி அப்படி வீடியோ எடிட்டிங்கு ஃபோட்டோஷாப்பு ஒரு டெக்னாலஜி பற்றி யூஸ் பண்ணுற சேனலுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இது கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுடைய ப்ரோக்ராம் அல்காரித்தில் இருக்கிற ரூல்ஸ் படி இந்த ஸ்ட்ரைக் வந்து அவங்களுக்கு வார்னிங் சொல்லி கொடுப்பாங்க. பட் இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? இதனால் நம்மளுக்கு வியூஸ் குறையிறதோ இல்லை சப்ஸ்கிரைபர் குறையிறதோ இல்லை இதனால் வந்து வியூஸ் போகாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் வராது. ஓகேங்களா? பட் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு டெக் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு இந்த வார்னிங் சிம்பிள் வரும். பட் இது வர்றதால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றதால நான் யூடியூப்லேயே வந்து அவங்களுக்கு லைவ் சாட்டிங்கில் கேட்டு பார்த்தேன். பட் இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது க்ரோத் ஆக பட் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகலாம் ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் இருந்தும் எனக்கு வந்து தனியாக ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அதே கம்யூனிட்டி கைட்லைனில் ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் கிராக் வெர்ஷன் மாதிரி. ஓகேங்களா? இப்போ ஒரிஜினல் ஃபைல் இல்லாமல் நம்ம வந்து அதை கிராக் வெர்ஷனாக ஃப்ரீயாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 வீடியோ போட்டிருந்தேன். பட் அதுக்காக வந்து எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்ட்ரைக் வந்திருந்து இந்த மாதிரி வந்து வீடியோ ரிமூவ் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் வந்தது. இந்த ஸ்ட்ரைக் வந்தோன்னு நான் என்ன பண்ணேன், அந்த வீடியோ ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பட் இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணும் எனக்கு போய் செக் பண்ணால் எனக்கு ஸ்ட்ரைக் போகவே இல்லை. என்னோடய ஸ்ட்ரைக் வராமல் இது என்னென்ன எரர் வருது எனக்கு அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு இது டாஸ்க் போர்டில் இந்த மாதிரி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வருதுங்களா, இந்த மாதிரி எரர் வரும். அதே டாஸ்க் போர்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி எனக்கு வியூவில் பட் எனக்கு வார்னிங் சிம்பிள் இருக்க அன்அனபிள்னு சொல்லி ஒரு இது இருக்குது கீழே. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்தது வந்து எனக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? இந்த தேதிக்குள்ளே இவ்வளோ நாள் சின்னதாக அது எக்ஸ்பைரி ஆகுன்ற மாதிரி டேட் போட்டிருக்கு. பட் அதுக்குள்ளே இதுவாகலையா. இதுலேயே இன்னும் ஒரு எரர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு சேனலோட இதில் போய்ட்டு அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்குல்ல ஃபீச்சர்ஸ் எலிஜிபிள் இல்லை அந்த எலிஜிபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு டிசேபிள் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிசேபிள் இருக்கிறதால என்னோடய லைவ் சாட்டிங் போட முடியாது, லைவ் வீடியோஸ் போட முடியாது, வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது, ஷார்ட் வீடியோ போட முடியாது, எந்த ஒரு இதுவுமே அப்லோடோ எதுவுமே வந்து பண்ண முடியாத அளவுக்கு எல்லாமே டிசேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பட் இந்த மாதிரி எரர் வந்தால் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, பட் இதுக்கு என்னென்ன இது ரூல்ஸு அப்படின்றத ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை வருன்றதை முதல்ல உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? இப்போ யூடியூப் ஸ்டுடியோ கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க் போர்ட்டில் ஒரு இது வருது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் ஆக்டிவேட் த கம்யூனிட்டி கைட்லைன் சொல்லி ஸ்ட்ரைக்னு ஒன்று வந்திருக்கா. டாஸ்க் போர்டில் ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கு. நார்மலாக நம்ம வந்து இப்போ இது வந்த ஸ்ட்ரைக்கு, இது நார்மலாக வந்து இது டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஓகேவா? ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் வந்த ஸ்ட்ரைக். ஓகேவா? இதில் ஒரு எரர் காமிக்கலாம். இதுவே நம்ம இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி காமிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் வரும். என்ன எரர்ன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணோன்னே டூ மேரி த ஸ்ட்ரைக்னு வருதுல, டூ மெனி ஸ்ட்ரைக்ஸ்னு சொல்லி வருதுல, டூ யூ டூ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் யூ கான்டாக்ட் அப்லோட் த வீடியோஸ் திஸ் டைம். ஓகேவா? இது வந்து கம்யூனிட்டி கைட்லைன் கொடுத்துருக்கல ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க, அதனால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது மூலயமா நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் நம்ம வந்துருந்து தெரிஞ்சா. அடுத்தது ஏர்னிங்கில் போய்ட்டு மோனிட்டேஷன் ஏதாவது டிசேபிள் இருக்கான்னு பாருங்கள். பட் ஒரு சில இதில் வந்து மோனிட்டேஷன் வந்து உடனே டிசேபிள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது நம்மளுக்கு கரெக்டாக வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதால நமக்கு வந்து மானிட்டேஷன் வந்து டிசேபிள் பண்ணலை. ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷனையும் டிசேபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் கம்யூனிட்டி கைட்லைன் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். பட் இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம ஏர்னிங்கில் போய்ட்டு சூப்பர் சாட்லேருந்து தேங்க்ஸ்லேருந்து ஓவரால் எல்லா இதுலையுமே பார்த்துட்டேன். பட் ஸ்ட்ரைக் எதுவும் வரல. ஓகேவா? பட் நம்ம இதில் எதுவும் நமக்கு டிசேபிள் ஆகலை. பட் அதில் மட்டும் நமக்கு இது பண்ண முடியல. அப்லோடு பண்ணும் போதே 2 ஸ்ட்ரைக்னு சொல்லி வருது. டாஸ்க் போர்டில் நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? அடுத்தது வேறு எதில் என்ன செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலில் கிளிக் பண்ணி அட்வான்ஸ் செட்டிங்ஸில் ஃபியூச்சர் ஃபெசிலிட்டின்னு இருக்குல்ல, அதை எலிஜிபிலிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லா ஃபீச்சர்ஸுமே டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? உங்களால் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாது, போஸ்ட் போட முடியாது, லைவ் ஸ்ட்ரீம் ஆடு போட முடியாது, 15 நிமிஷம் வீடியோ மேலே அப்லோட் பண்ண முடியாது, ஷார்ட் வீடியோ போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்கள், சேனல் லாஸ் த ஆக்டிவேட் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் ஃபீச்சர் ஆஃப் த எனேபிள் ஆஃப் டிசேபிள்னு போட்டிருக்கு. ஓகேவா? இமிடியேட்டிவ் ஃபீச்சர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் வீடியோ போட முடியாது, கஸ்டம் தம்ப்நெயில் மாற்ற முடியாது,
முடியாது, லைவ் ஸ்ட்ரீம் எதுவும் பண்ண முடியாது. அடுத்து அட்வான்ஸ் ஃபீச்சரில் அப்லோட் பண்ண முடியாது, வீடியோ கண்டென்ட் பண்ண முடியாது, லைவ் ஸ்ட்ரீம் எதுவுமே வந்து அப்லோட் பண்ண முடியாதுன்றதால இது 3ம் வந்து உங்களுக்கு டிசேபிள் இருக்கும். ஓகேவா? இது வந்து இந்த மூலயமா வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு பிறகு இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மூலையில் காண்டாக்ட் பண்ணி நம்ம அவங்கள வந்து இது பண்ணலாம். பட் நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு காப்பிரைட் உங்களுக்கு ஏன்னா இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. நீங்கள் உங்களோட வீடியோ மற்றவங்க ஏன்னா எடுத்து போட்டனாலோ உங்களுக்கு ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்காலோ அப்படின்றத முதல்ல காப்பிரைட் கொடுத்து அதில் ஏதாவது வீடியோஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. அதில் வந்து எதுவும் இல்லை. ஓகேவா? இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போய் ஏதாவது ஸ்ட்ரைக் கொடுத்த வீடியோவை நம்ம டெலீட் பண்ணாமல் இருக்குமா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பட் ஒரு சில வீடியோ வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ ஒரு டிஃபால்ட் வந்து காப்பிரைட் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். காப்பிரைட் வீடியோ நம்ம இது வரைக்கும் எதுவும் போடலை. ஓகேவா? பட் அது முடிஞ்சிச்சா? அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் நமக்கு போட்ட வீடியோலேயே டிராஃப்ட்லேயோ இல்லை எல்லாம் அன்ஃபினிஷ்ட்லேயோ ஏதாவது இருக்கான்றத அதை செக் பண்ணிக்கோம். அதுலேயும் செக் பண்ணோம், அதுலேயும் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம அதுலேயும் இல்லைன்னும் போது நம்ம ஒரு சில வீடியோ ஒன்று தான் தள்ளி பார்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ இதை வந்து கிளியர் பண்ணி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கான இது வந்து ஏதாவது ஸ்ட்ரைக் கொடுத்துருக்க வீடியோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணியிருப்பாங்க. பட் அதை நாம் வந்து ரிமூவ் பண்ணாமல் இருப்போம். ஓகேவா? இப்போ நம்மளோட கண்டென்ட்லேயே இருக்கும். பட் நம்ம அதை ரிமூவ் பண்ணாமல் இருக்குமா அப்படின்றத செக் பண்ணிக்கோ. ஓகேங்களா? மொத்த வீடியோவை நீங்கள் 500 வீடியோ வச்சுருந்தாலும் 500 வீடியோவும் செக் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டெலீட்னு சொல்லி வந்திருக்கும், நீங்கள் மெயிலும் வந்திருக்கும். பட் அந்த வீடியோ வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் கண்டென்ட் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? நம்ம அதை செக் பண்ணாமல் இருப்போம். ஏன்னா நம்ம 1000 வீடியோவில் ஒரு 500 வீடியோ 300 வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா அதில் எங்கடா நமக்கு அதை தான் வந்து டெலீட் பண்ணிட்டாங்கல்ல, அதனாலன்னு சொல்லிட்டு நம்ம டிசேபிள் மட்டும் பண்ணிவிடுவோம். பட் இதுவாகவே அப்படியே இருக்கும். நம்ம அதை அப்படியே விடுறதால பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரைக் ஒரு 3 ஸ்ட்ரைக் வந்து நம்மளோட சேனல் டெர்மினேட் ஆகிற அளவுக்கு ரெஞ்சு போயிடும். ஓகேவா? நம்ம அந்தளவுக்கு போகாத அளவுக்கு இருக்குன்னா பட் ஒரு கண்டென்ட்டாக நம்ம தள்ளி மூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நமக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் கொடுத்த வீடியோ நாம் டெலீட் பண்ணாமல் இருக்கிறோமா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா? கீழே அந்த இதில் 50 பேஜ்னு கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணினே வந்தீங்கன்னா ஏதாவது வீடியோ இருக்கான்றதை பாருங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் சொன்னேன். இந்த மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோவை நம்ம டெலீட் பண்ணணும். அவங்க டெலீட் பண்ணிவிடுவாங்க. பட் யாருக்கும் ஷோ ஆகுது. ஆனால் நம்மளுடைய கண்டென்ட் லிஸ்ட்டில் வந்து இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணணும். ஓகேவா? அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் கேட்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நீங்கள் பக்காவாக பண்ணிவிடுங்க. இது ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா என்னென்னதை நம்ம எப்படி வந்து எடுத்து அதை அவங்ககிட்ட எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்றத சொல்கிறேன் பாருங்கள். பட் கண்டென்ட்டில் வந்து எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிச்சு. பட் இதில் எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டாஸ்போர்டை கிளிக் பண்ணி டாஸ்போர்டில் இருக்க ஷோ ஆகிற ஸ்ட்ரைக்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். பட் அந்த ஸ்ட்ரைக்கில் என்ன கொடுத்துருக்கான்ற பாருங்கள். நம்ம வந்து பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். பட் நம்ம கம்மி ஸ்ட்ரைக்லேயே வந்து 1-2 ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. ஸ்ட்ரைக் வந்து செப்டம்பர் 30 தான் நமக்கு வந்து இதாகும். பட் ஆனால் யூஸர் டெலிட் வந்து வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்பீல் பண்ணது கூட உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? கீழே இருக்கிறது வார்னிங். ஆனால் நம்மளுக்கு வந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா ஜூலை 2 வந்திருக்கு. நம்ம அதை கண்டுக்காமிட்டதால் அந்த டேட் தான் பார்த்தோம். பட் ஆனால் இது பண்ணி இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். பட் மோஸ்ட் ஆஃப் உங்களுடைய கண்டென்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்ட்ரைக் வந்து இன்னும் உங்களுக்கு ரிமூவ் ஆகலை. அது வந்து 90 டேஸ்க்கு அப்புறம் தான் ரிமூவ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து அந்த டேஸ்க்குலாம் எக்ஸ்பீரி ஆகும். ஆனால் பட் இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுடைய சேனல் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணவோ இல்லை கண்டென்ட் போடவோ முடியும். ஓகேவா? இதனால் வியூஸோ சப்ஸ்கிரைப்ஸை குறையாது. பட் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ இது எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரிமூவ் பண்ணுறது என்ன பண்ணணும்னா அந்த சேனலில் டாஸ்போர்டில் இருக்க அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியில் இருக்குல்ல அட்வான்ஸ் செட்டிங்ஸில் அதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அதுக்கப்புறம் கண்டென்ட்டில் கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்க அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நாம் யூடியூப் பாருங்கள் லைவில் சேட் பண்ணுவோம். ஓகேங்களா? சேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து ஒரு வாரம் ஆகிப்போச்சு. அதில் இன்னும் 3 நாள் இருக்குது. அந்த 3 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்து திரும்பி ரெக்கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே சார், தேங்க்யூன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டோம். இப்போ 1 வீக் கழிச்சு ஓகே, இப்போ நம்ம 1 வீக் கழிச்சு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ சேனலில் லாகின் பண்ணி அதில் யூடியூப் ஸ்டுடியோ கிளிக் பண்ணுறேன். யூடியூப் ஸ்டுடியோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கில் மேலே ஒன்று நம்மளுக்கு வந்துருக்கு பாருங்கள். இம்பார்ட்டன்ட் தட் அப்டேட் ஸ்ட்ரைக் ப்ராப்பர்லி த ஷேர் த யுவர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கல, அதை வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு தமிழாக்கத்தில் கூட நான் செக் பண்ணி காட்டுறேன். பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
முக்கியமாக புதுப்பிப்பு உங்கள் வேலை நிறுத்த அவங்கள் காலம் முடிந்துவிட்டது, உங்களால் உங்கள் உள்ளடக்கத்தை உருவாக்கி பகிர முடியும். ஓகேவா? இப்போ நம்மளோட இது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அது வந்து 1 வீக்குள்ளே நம்மளுக்கு முடிஞ்சு கம்ப்ளீட் ஆனதால் நம்ம இப்போ இனிமேல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஸ்ட்ரைக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் 1 of 2 3 கமெண்ட். பட் அதில் இருந்த அந்த இதுக்கான ஸ்ட்ரைக் எக்ஸ்பயர் த 90 டேஸ் டெலிட் ஒரு வீடியோ ரிமூவ் ஸ்ட்ரைக். பட் ஆனால் 90 டேஸ்க்கு அப்புறம் தான் இது வந்து இதுவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பட் அதுக்கே ரைட் சைடில் அப்படியே பாருங்கள். இது வந்து நமக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரைக்கு வந்து 30ஆம் தேதி தான் எக்ஸ்பயர் ஆகும். அது டேட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும் அது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 90 டேஸ் ஆனதுக்கப்புறம் தான் இதுவாகும். இது வந்து வார்னிங், அது டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதுவே ரைட் சைடில் பாருங்கள், இஃப் திஸ் ஆப்பன் அகைன் இருக்குல்ல, யூ சேனல் த வில் பி செகண்ட் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக், யூ வாண்ட் டு பி திஸ் த அப்லோடு போஸ்ட் ஆஃப் 2 வீக்ஸ். இப்போ 1 வீக் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக் கொடுத்தா அந்த 1 வீக் நீங்கள் கம்பல்சரி நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அந்த ஸ்ட்ரைக் வராத அளவுக்கு பார்த்துங்க. திரும்பி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 2 வாரம் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வாங்கி இது பண்ணிங்கன்னா 1 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிடுவோம். பட் அப்படி நீங்கள் திரும்பி 2வது ஒரு ஸ்ட்ரைக் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வாரம் சென்று தான் உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் வீடியோஸோ போஸ்ட்டோ எதுவுமே போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம இதில் வந்து எந்த ஸ்ட்ரைக், இந்த ஸ்ட்ரைக் கொடுத்தா நம்ம அதுக்கு ஏதாவது அப்ளை பண்ணி நம்ம அந்த மாதிரி வாங்கணும், இதை நம்ம கொடுத்தா தான் நமக்கு தானோ. அவங்ககிட்ட லைவில் பேசி பார்த்துட்டேன். அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்க காலகாச டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுக்க முடியாது. உங்களுக்கு அந்த டைம் முடிஞ்சோடனே நீங்கள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்தமாரி நம்மளுக்கு 1 வீக் கழிச்சதுக்கப்புறம் நான் வீடியோவும் அப்லோட் பண்ணி பார்த்தேன். அப்லோடும் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் டிஸ்பிளேல போய்ட்டு எங்கே வீடியோ வச்சுக்கணும் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியும் பார்த்தேன். எனக்கு முன்னே வந்த மாரி ஸ்ட்ரைக் வரல. ஓகேவா? பட் இந்த ஸ்ட்ரைக் வந்து நானாக எதுவுமே இது பண்ணி ரிமூவ் பண்ண முடியல. அது வந்து நாங்கள் யூடியூப்காரங்கிட்ட லைவில் பேசும்போது சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களோட ஸ்ட்ரைக் வந்து அப்படியே தான் இருக்கும். பட் உங்களுக்கு 1 வீக் நாங்கள் டைம் கொடுப்போம். அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். பட் உங்களோட அந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டேட்டில் தான் எக்ஸ்பயர் ஆகும். ஓகேங்களா? பட் அந்த ஸ்ட்ரைக் இருக்கிறதால பிரச்சனை கிடையாது. உங்களோட ஸ்ட்ரைக் வந்து அந்த டேட்டில் தான் எக்ஸ்பயர் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியுது. ஓகேங்களா? இப்போ யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ்குள்ளேயும் செக் பண்ணிடுறேன். அந்த டிசேபிள் ஆகிருந்து பார்த்தீங்களா 3 இதுவும் அட்வான்ஸ் இது, அதையும் செக் பண்ணி பார்த்தேன்னா அதுவும் எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த 1 வீக் கழிச்சதுக்கப்புறம் இது எல்லாமே ஓப்பன் ஆகிடும். பட் நீங்கள் அவங்க கொடுத்துக்கிற டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அதுக்காக பே பண்ணியோ இல்லை மற்ற விஷயம் பண்ணியோ எதுவுமே ரிமூவ் பண்ண முடியாது. ஸ்ட்ரைக்கையும் ரிமூவ் பண்ணவும் முடியாது. ஓகேவா? அவங்க கொடுத்துக்கிற டேட்லாம் ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகும். பட் நீங்கள் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அதனால் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வராத அளவுக்கு நம்ம தான் பார்த்துக்க வேண்டியது. ஓகேவா? இப்போ பாருங்கள் எல்லாமே எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்னா அவங்க அதுக்கு மேலே டாஸ்க்ஃபோர்ட்லேயே ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.